லங்ஸு நல்லா இயங்கணும்னா இந்த கட்டவிரல் ரேகையில் இப்படி வச்சோம்னா மிர்கி முத்திரை, சர்க்கரையே வராதுங்க. இன்சுலின் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கும். தேநீராக அல்லது கஷாயமாக குடித்து வந்தால் எந்த நோயும் வராது. இவற்றையெல்லாம் ஒன்றாக கலந்து தினந்தோறும் காலையில் தேநீராக குடித்து வந்தால் உள் உறுப்புகளை தினந்தோறும் சுத்தம் செய்யறதுனால இந்த மூலிகையை எடுத்துக்கலாம். மனமற்ற ஒரு நிலைக்கு போனாதான் அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கு வர முடியும். இந்த சந்தோஷம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு கனிவான வணக்கங்கள் பணிவோடு. நான் மூலிகை சித்தர். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்திலே கோவை மாவட்டம் ஆனைமலை என்கின்ற நகரின் மேற்கு திசை ஓரத்திலே ஆனைமலை சாரல் என்கின்ற பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தின் கீழ் அமைந்துள்ள உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவிலான சத்யேந்திர சித்தர் பீடத்திலிருந்து அதனுடைய இயக்குனர் பேசுகிறேன். இப்போ எந்தெந்த மூலிகை எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு பிரச்சனைகளே வராது ஐயா? எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது. அதில் நமக்கு ரொம்பவும் முக்கியமான மூலிகை சித்தர் மகா கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, சீரகம், வல்லாரை, கரிசலாங்கண்ணி இவற்றையெல்லாம் ஒன்றாக கலந்து தினந்தோறும் காலையில் தேநீராக குடித்து வந்தால், வல்லாரை மூளையை நன்றாக சுத்தம் செய்யும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக்கும். ஸோ என்சான் உடம்பில் சிரசு பிரதானம். சிரசில் மூளை தான் முக்கியம். மூளை ஒரு மனிதனுக்கு செயல்பட்டாலே மற்றவை எல்லாமே சீராயிடும். அதில் சுக்கு, மிளகு, சீரகம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள் உறுப்புகளை தினந்தோறும் சுத்தம் செய்யறதுனால இந்த மூலிகையை எடுத்துக்கலாம். சித்தர் மகா கல்பம் அப்படிங்கிறது இதுதான். சுக்கு, மிளகு, சீரகம், வேணா வெந்தயம் போட்டுக்கலாம், கருஞ்சீரகம் போட்டுக்கலாம், வல்லாரை, கரிசலாங்கண்ணி இவை கண்டிப்பாக தினந்தோறும் தேநீராக அல்லது கஷாயமாக குடித்து வந்தால் எந்த நோயும் வராது, வந்த நோய் ஓடிவிடும். இன்னும் எண்ணற்ற மூலிகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக நன்றாக இருக்கக்கூடிய ஒருவர் எந்த நோயும் வரக்கூடாதுன்னா இந்த சித்தர் மகா கல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மன அமைதி யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது ஐயா. இந்த மன அமைதி எதனால கிடைக்க மாட்டேங்குது? மனுஷன் மனம் கொண்டதால், மனம் கொண்ட ஈசநாதனால் மனுஷன். மனதிற்கு பல முகங்கள் உண்டு. இந்த பல முகங்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாதான் பலமுகம் ஒருமுகமாகி, ஒருமுகம் திருமுகமாகி, திருமுகம் அறுமுகமாக மாறினால் மனம் ஆலயமாகும். அப்போ மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மனம் எதில் லயமாகிறதோ அதில் அடிக்ட் ஆகி போயிடுறாங்க. ஒரு பையன் கேம் விளையாடிட்டே இருப்பான், அவன் கேமில் அடிக்ட் ஆயிடுவான். ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டே இருப்பான், தண்ணி அடிக்கத்தான் சொல்லும். அவனுக்கு அந்த மனசு என்ன நீங்கள் பண்ணாலும் அது விடாது. அவன் மீண்டும் அவனை தண்ணி அடிக்க வச்சிரும். அதுபோல் ஒவ்வொருத்தரும் தான் என்ன நினைக்கிறோமோ, நல்லதை நினச்சவன் நல்லதை பண்ணுவான், கெட்டதை நினச்சவன் கெட்டதை பண்ணுவான். மனம் அதிவேகத்தில் வேகமாக போகக்கூடிய ஒன்று. அதாவது இப்பொழுது மனதில் இங்கே நினச்சிட்டு வெள்ளை மாளிகை அமெரிக்காவை நினச்சோம்னா அடுத்த செகண்ட் போயிடும். இந்த வேகத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஊர்திகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு மனம் வேகமாக இயங்கக்கூடியது. ஆனால் மனிதன் ஏன் இதில் போய் சிக்கிட்டு தவிக்கிறான்னு கேட்டால், அவனுக்கு ஆசை அதிகம். ஆசையின் காரணமாக இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் சாப்பாடு கிடைச்சா போதுன்னு நினைப்பான். சாப்பாடு கிடைச்ச உடனே ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நினைப்பான். ஒரு சின்ன இடம் கிடைக்கும், ஒரு ஓலை குடிசை போட்டிருப்பான். அப்போவும் அவன் மனசு சந்தோஷமாகாது. ஆனால் இவன் உழைக்காமல் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பான். சரி, ஒரு ஓலை குடிசையோட ஒரு வீடு கிடைச்சிருச்சு, அதோட சந்தோஷமாவானா ஆக மாட்டான். அடுத்தது ஓட்டு வீடு வேணும்பான். அதையும் கிடைச்சிருச்சா அடுத்தது மாடி வீடு வேணும்னு நினைப்பான்.
அதுவும் கிடைச்சிருச்சா வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கணும்னு நினைப்பான். அந்த வண்டியும் வாங்கிட்டான்னா மிகப்பெரிய கார் வாங்கணும்னு நினைப்பான். இப்படி அவனுடைய ஆசைகள் எல்லையற்றது. எதை நினைக்கிறோமோ அதையெல்லாம் அடையணும்னு அவன் போய்கிட்டே இருக்கிறான். அதனால் அதற்கு ஒரு முடிவு கிடையாது. அதனால தான் மனம் அடுத்தது வேண்டும் அடுத்தது வேண்டும் அடுத்தது வேண்டும்னு போய்கிட்டே இருக்குது, நிற்கிறது இல்லை. அதனால் பல்வேறு வகைகளில் இதை மாதிரி பயணம் படுகிற போது பல துன்பங்கள் சேர்கிறது. அந்த துன்பம் என்கின்ற சேற்றில் சிக்கிட்டு ரொம்ப சாக்கடையில் புழுவாய் நெளிந்து மனசை பல ஆசைகளுக்குள்ள அடக்கி ஆசைகளுக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த துன்பத்திலிருந்து வெளியில் வரணும்னா மனிதனுடைய மனம் பலமுகம்னு சொன்னேன். ஒரே சமயத்தில் 10 விதமான காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படும். அந்த பலமுகம் ஒருமுகமாகணும். ஒருமுகம்னா நம்மளை நாம் உணரணும், ஒன்று குவிக்கணும். அந்த ஒருமுகம் திருமுகம். திரு என்றால் தெய்வத்தன்மை பொருந்திய, இறைவனுக்கு ஒப்பான, அந்த மனதுக்கு தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு தன்மையை கொடுக்கணும். பலமுகம் ஒருமுகமாகி, ஒருமுகம் திருமுகமாகி, திருமுகம் அருமுகமானால், அருவம் என்றால் மனமற்ற ஒரு நிலைக்கு போனாதான் அந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கு வர முடியும். அந்த அருவமான மனநிலைக்கு வரணும்னா நம்ம இறை வழிபாடு, யோகம், தியானம் இதெல்லாம் செய்யணும். அதை விட நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் மனம் சமாதானமாகும், சாந்தமாகும், சந்தோஷமாகும். இல்லாததை நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் தான் இந்த மனம் துன்பத்துக்கு உள்ளாகிறது. இந்த சைனஸ், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகளுக்கு மூலிகை தீர்வா இருக்குமா? நிச்சயம். சைனஸ், ஆஸ்மா, சளி, வீசிங், தும்மல், இருமல், அலர்ஜி, டிபி, பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ் இது எல்லாமே இந்த சுவாசத்தோடு தொடர்புடைய நோய்கள். லங்ஸு நல்லா இயங்கணும்னா நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி என்று திரிகடுகம் என்று அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பார்த்துருப்போம். இந்த 3 காரப்பொருள்கள் சேர்ந்தால் உடம்பையே வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துடும். இந்த 3 காரப்பொருள்களும் தேனில் குழைத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆஸ்மா வராமல் இருக்கணும்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா வெற்றிலையும் துளசியும் இதனோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் நிறைய பொருள்கள் இருக்குது. ஆடாதொடை மணப்பாகு, ஆடாதொடைய அறுத்து போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதிலிருந்து சாறு எடுத்து கரும்பு சர்க்கரை கொண்டு பாகு மாற காய்ச்சி போடலாம். கூட நம்ம வேற என்ன கற்பூரவள்ளி இலை இவையெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஆடாதொடைய மணப்பாகுக்கு. அதே போல் தூதுவளை, தும்பை, தாளிச்சபத்திரி, துளசி, வெற்றிலை இவற்றையெல்லாம் பொடியாக எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டோம்னா சுவாச மண்டலம் புத்துணர்ச்சி பெறும். ஆக மூச்சு விடுறதுல இடையூறு இருக்காது. இவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கணும். முத்திரை பார்த்திங்கன்னா சுவாச புத்துணர்ச்சி பெறணும்னா இந்த சின்முத்திரை, இதுதான் காற்றுக்குரிய முத்திரை. இதை பண்ணணும்னா எல்லா புத்துணர்ச்சியும் கிடைக்கும். இது ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். முத்திரைகளை முறையாக செய்ய வேண்டும். அதற்குரிய யதாஸ்தானங்கள் உடம்புல இருக்குது. மாற்று மருத்துவத்தில் முத்திரை, சின்முத்திரை ரொம்ப அற்புதம். இந்த கைகள் வளைஞ்சு இப்படி அழகாக இருக்கணும். இப்படியோ 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 இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இந்த விரல்கள் ஒன்றை ஒன்று இப்படி வளைஞ்சிருக்கும்னா உனக்குள் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று இந்த விரல்கள் சொல்லுகிறது. நேராக இப்படி வச்சுக்கிட்டோம்னா, சாமி சிலை மாதிரி இப்படி வச்சுக்கிட்டோம்னா அற்புதமான ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சுவாச புத்துணர்ச்சி பெறலாம். அதனால தான் ஜீசஸ் இப்படி கையை வச்சிருக்கிறார், இந்த விரல் இப்படி காமிச்சு வச்சிருக்கிறார். இதுக்கு பேரே பிராணமுத்திரைன்னு பேர். இயேசுநாதர் பிராணமுத்திரையை வச்சிருப்பார். அவர் ஜீசஸ் பிறப்பதற்கு முன்பு, பிறந்ததற்கு பின்பு என்று நிறைய செய்திகள் இருக்கும். ஆனால் அவருடைய 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிற செய்தி எங்குமே இருக்காது. அப்போது இமயமலையினுடைய குகைகளில் இப்பவும் போனாலும் வட இந்தியாவில் ஜீசஸ் கேவ்ஸ்ன்னு இருக்கும். அங்கு அமர்ந்து மகாவதார் பாபாஜியிடம் இந்த பயிற்சியெல்லாம் மேற்கொண்டதாக இலக்கியங்கள், புராணங்கள் சொல்லுகிறது. ஆக அவர் வச்சிருக்கு, இவர் மட்டுமல்லங்க, நபிகள் நாயகம் தட்டுமுத்திரை வச்சிருக்காரு.
வள்ளலார் சிப்பி முத்திரை வச்சிருக்காங்க, மகாவீரர் மகா முத்திரை வச்சிருக்காரு, கௌதம புத்தர் சின்முத்திரை வச்சிருக்கிறாரு, சீரடி பாபா அபய முத்திரை வச்சிருக்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிர்கி முத்திரை வச்சிருக்கிறாரு. இது மான் முத்திரை. இந்த கட்டை விரல் ரேகையில் இப்படி வச்சோம்னா மிர்கி முத்திரை. சர்க்கரையே வராதுங்க, இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். இதை நிறைய பேர் தெரியறது இல்லை. இந்த விரல் நன்றாக வளைஞ்சு இருக்கணும், இந்த விரல் அப்படியே இப்படி இருக்கணும். இந்த மிர்கி முத்திரையை செய்தாமையானால் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வரும், இன்சுலின் தன்னை போல சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி முத்திரையால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அதிசயங்களை சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏனுங்க அவ்வளவு? நம்ம ஆலயத்தில் வழிபடக்கூடிய தெய்வங்களே முத்திரையில் தான் இருப்பாங்க. முத்திரையால் தான் பிரபஞ்சத்திலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு அவர்கள் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். அந்த நேரத்தில் போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுற போதோ அல்லது கைகளை ஏந்துகிற போதோ அந்த ஆற்றல், பிரபஞ்ச சக்தி நம்ம உள்ளங்கையிலையும் இந்த விரல்களின் மூலமாக ஊடுருவி நோய் நொடியை தீர்க்கிறது, மனதிற்கு ஒரு இதமாக இருக்கிறது, ஒரு ஆனந்தத்தை தருகிறது. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி ஐயா. ஹெல்த் குரு சேனல் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க, வளர்க, உயர்க. ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.